ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கோஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A patient is found to have inflammation of glomerulus because of viral infection. He would possibly have என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பேஷண்ட் உடம்புல கிட்னியில் இருக்கக்கூடிய குளோமர்லஸ் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் மூலயமா இன்ஃப்ளமேட் ஆகிருக்கு. அப்போ அவனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவனோட கண்டிஷனுக்கு பேர் வந்து குளோமெருலோ நெப்ரைட்டிஸ். குளோமெருலோ நெப்ரைட்டிஸ். ஐட்டிஸ் அப்படின்னா டெத்துன்னு அர்த்தம். நெப்ரைட்டிஸ் அப்படின்னா நெப்ரான்ஸோட டெத்துன்னு அர்த்தம். ஓகேவா, செல் டெத்துன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து எ பேஷண்ட் A patient is found to have accumulation of urine in blood. His condition is called. அதாவது அவங்க பேஷண்ட் உடம்புல யூரின் வந்து பிளட்டில் அக்குமுலேட் ஆகிருக்கு. இப்போ அவனோட கண்டிஷன் என்னென்னு கேட்குறாங்க. யூரேமியா. அந்த கண்டிஷனுக்கு பேர் யூரேமியா. ஓகே, அதுக்கடுத்து இஃப் அ பேஷண்ட் இஸ் ஃபவுண்ட் டு ஹாவ் போத் கிட்னிஸ் ஆர் டேமேஜ்டு ஹீ வுட் ஹாவ். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 2 கிட்னியுமே டேமேஜ் ஆச்சுன்னா அவனுக்கு என்ன கண்டிஷன் கேட்குறாங்க. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். என்ன கண்டிஷன்? அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ பேஷண்ட் ஹேட் டு டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ் கிட்னி தென் ஃப்ரம் ஹூம் he take kidneys will have low rejection and high histocompatibility. அதாவது ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா யார்கிட்ட எடுத்தால் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எடுத்தால் தான் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் கம்மியாக இருக்கும், ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Doctors found insoluble mass of crystallized oxalate salts in a patient's kidney, then his condition is known as. அதாவது டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டோட கிட்னியில் இன்சாலிபிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைட் ஆக்சிலேட் சால்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவனோட கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. சால்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கால்குலைன்னு அர்த்தம். அது கிட்னியில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ரீனல்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு பேர் ரீனல் கால்குலை. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து போட முடியும், நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.